இந்த மாதிரி கொதிச்சா போதும். சூப்பர் தான். நம்ம அரிசி புட்டு மாதிரியே இருக்குது, ஆனால் அவல் டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது. வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து அவல் வச்சு புட்டு பண்ண போகிறாங்க. அவல் புட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டி கூட. வாங்க போய் பார்க்கலாம். அவல முன்னாடி நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பண்ணிட்டே பேசிடலாமே. முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யிலையே நம்ம வந்து அவலையும் வறுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 கப் அவல், அதே கப் அளவு நம்ம துருவின வெல்லம் அண்ட் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதற்கப்புறம் கடைசியில் நம்ம கொஞ்சம் துருவின தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நல்லா டேஸ்டியான அவல் புட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த நெய்லேயே நீங்கள் இப்போ அவலை வறுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு அவ்வளோவா நெய் அதிகமாக தேவைப்படாது. ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா மொறுன்னு பொரியிற மாதிரி, அதாவது அவல் உருண்டை பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா அவலை வறுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவல் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்தாச்சு. ஸோ இது கரெக்டான பதம். இந்த அளவுக்கு அவலை நல்லா வறுத்துக்கணும். இது சூடு ஆறிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். அதில் என்ன போடுறீங்க? ஏலக்காவை உரிச்சு அதிலே போட்டு எவ்வளோ 2 ஏலக்காய்? 2 ஏலக்காய் 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நல்லா மொறுன்னு வறுத்துருக்கீங்கல்ல? பொரி அரிசி மாதிரி. ஓகே, அதான் நம்ம அந்த பொரி உருண்டை பண்ணுவேமா, அதுக்கு மொறு. ஓகே ஓகே, சரி சரி, மிக்சியில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிட்டா போதும். கையில் எடுத்துக்காமீங்க கொஞ்சம். ரவாவை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஓகே ஓகே, இந்த புட்டுக்கு எப்படி குறைன்னு இருக்கணுமோ அந்த மாதிரி, அந்த அளவுக்கு உதிராக வரும். ஓகே, ரொம்ப மாவு மாதிரி இல்லாம. ஓகே, மாவு மாதிரி இல்லாம நம்ம ரவை மாதிரி, ரவையை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். 2 திருப்பினா போதும். ஒரு டம்ளர் அவளுக்கு 1 இந்த பொடி கணக்கா இல்ல அவல் கணக்கேவா? அவல் 1 டம்ளர்னா நம்ம தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வெந்நீர்ல நான் கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு அதில் நான் அவல் எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணி ஊற்றுங்க. ஓகே ஓகே. ஸோ இது நல்லா கொதி வந்தோடனே இந்த மாவை போடுவீங்களா? மாவை தனியாக பவுலில் போட்டுட்டு இந்த தண்ணியை அதில் விட்டு கலந்துக்கணும். ஓகே ஓகே, நீங்கள் பார்த்துக்கோ. இப்போ என்ன போட்டிருக்கீங்க தண்ணியில்? கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு, இத்தினோண்டு ஒரு சிட்டிக்க மஞ்சள். ஒரு சிட்டிய மஞ்சள் பொடி. ஓகே, கலருக்காக. ஸோ நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணாமல் நீங்கள் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணீங்க. ஓகே, அவங்க இதில் போட்டுட்டு அப்புறம் ஜலம். ஸோ நீங்கள் நம்ம பொடி பண்ணாவில் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கணும், பாத்திரத்தில். ஆமாம், தண்ணியில் அவலை போடக்கூடாது, வெந்நீரை தான் அவலில். ஸோ அங்கே தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு, இங்கே நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம பொடி பண்ண அவலை வந்து ஏலக்காய் போட்டு பொடி பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆமாம், அதை தூக்கி இதில் போட்டு. ஓ ஆமாம், இது எனக்கு இன்னும் ரவை பதத்தில் தான் இருக்குது. இல்லை, பொடி ரவை. ரவையை வந்து ரவா லட்டுக்கு நம்ம பவுடர் பண்ணுவோமே அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ தண்ணி கொதிச்ச உடனே இது இதில் போட்டுடுவீங்க. உப்பு சிட்டிக்க போடுவீங்களா அத்தை? துளி உங்க போடலாம், ரொம்ப வேண்டாம், ஏன்னா கொஞ்சமாக தானே பண்ணுறோம். ஆமாம், ஸ்வீட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும்பாங்க. ஸோ கரெக்ட். போட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஓ, டம்ளரில் ஊற்றி தான் ஊற்றுவீங்களா? நானா இருந்தால் வானல்லேருந்தே அப்படி டபக்குன்னு ஊற்றிடுவேன். ஓகே ஓகே, எதுக்கு இப்படி டம்ளரில் ஊற்றுறீங்க? வெந்நீர் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நிறுத்திக்கலாம், அதனால. ஓகே ஓகே, இல்லைன்னா கையிலையும் படாமல் இருக்கும்ட்டு ஒரு முன்ஜாகிரதை தான் இல்லை? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் சரியாக போயிடுது. நீங்கள் அளவு கரெக்டாக தான் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்படி நல்லா அதை பெரட்டிடணுமா? வெந்நீர் நல்லா ஊறிடும். ஓ, அப்புறம் வெள்ளைப்பாக்கு வச்சு இதில் விடணும். ஓ, ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் இப்படி ஊறணும் அத்தை? ஒரு 1/2 மணி நேரம் ஊறும். ஸோ இது இந்த பக்கம் 1/2 மணி நேரம் ஊறின்னு இருக்கச்சே நம்ம வெள்ளைப்பாக்கு வச்சோம். ஒன்றுக்கு ஒன்று வெள்ளமா. ஓ, இது வந்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும் அப்படின்னு சொன்னீங்க.
இதுக்கு வெல்லம் என்ன அளவு தான் எடுக்கணும்? ஒரு அளவு எந்த டம்ளரால நம்ம அவல் எடுத்துருக்கோமோ அதையே 1 வெல்லம் எடுத்துக்கலாம். ஓகே, எந்த டம்ளர்ல அவல் எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல தண்ணி எடுத்தீங்க, அதே டம்ளர்ல நம்ம வெல்லமும் எடுத்துக்கணும். அதான் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஏலக்காவும் அந்த அவல் பொடியும் இதுல நல்லா மிக்ஸ். பாருங்க இங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. அவனுக்கு வெல்லம் வாசனை பிடிக்கும். அவனுக்கு ஸ்வீட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிட்டு. ஸ்வீட் வேணுமாடா உனக்கு? விகுக்கு என்ன வேணும்? ஸ்வீட் வேணுமா? பாட்டியை கேளு. பாட்டி எனக்கு குடுன்னு கேளு. பாட்டியை கேட்குறியா? பாட்டி என்ன பண்றா? நெய் வாசனைக்கு வந்திருக்கியாங்க. நெய் வாசனை அம்மா தமிழ்ல பேசுறேன்னு பாக்குறான் இவன். ஓமே காவலா நீக்கோ? விகுக்கு ஏன் காவலா? நெய் வாசனைக்கு வந்துட்டு. வெல்லம் எடுத்துருக்கேன். கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு பால் காய்ச்சின்னு. ஸோ நல்லா வெல்லத்தை நீங்க பொடி பண்ணி எடுத்திருக்கீங்க. அதே சேம் அளவு 1 டம்ளர் வெல்லம், ஒரு 1/2 டம்ளர் ஜலம், 1/2 டம்ளர் தண்ணி விட்டுண்டு. இது என்னத்த கெட்டி பாகு? கெட்டி பாகு இல்ல, பாகுல ரொம்ப வேண்டாம். வெல்லம் கரைஞ்சு 2 கொதி வச்சா போதும். இப்போ பாகு வந்துட்டு 1 கம்பி 2 கம்பி சொல்லுவாங்க. வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சிட்டு நல்லா இளம் பாகா வரணும். இளம் பாகா நம்ம அப்பத்துக்கு பண்ற மாதிரின்னு சொல்றீங்கல்ல? ஓகே. அப்போ ரெசிபி அப்புறம் போடுவோம். நம்ம அப்பத்துக்கு எப்படி வெல்லத்தை கொதிக்க விட்டு எடுப்போமோ அந்த மாதிரி சொல்றீங்க. அப்பனா கண்டிப்பா நம்ம அப்பமும் நீங்க பண்ணி காமிக்கிறீங்க. ஓகேவா? செய்வோம், கண்டிப்பா செய்வோம். வடிகட்டுவீங்களா தா? இல்ல நீங்க வாங்கின வெல்லம் நல்ல வெல்லம்? இல்ல, எந்த வெல்லமா இருந்தாலும் கொஞ்சம் தூசி இருக்கும்பா. வடிகட்டி தான் விடணும். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும் இல்லத்த? 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ சூடு பொறுக்கிற சூடில் நீங்கள் எப்படி அதை உதிர்த்துக்கிறீங்க? கட்டி இல்லாமல் ஊற்றிட்டு. ஸோ அந்த பக்கம் அங்கே நம்ம அந்த வெல்லம் கொதிச்சுட்டு ஆயிடுது. ஓகே, இந்த பதம் போதும். 7 நிமிஷம் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஓ, ஸோ இந்த மாதிரி கொதிச்சா போதும். வெல்லம் கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். சக்கரை பொங்கலுக்கு இது மாதிரி நம்ம பாகு செலுத்தி செய்யுங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் மறுநாள் கூட நல்லா இருக்கும். ஓகே, சக்கரை பொங்கலுக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க? நானும் பாகு செஞ்சு தான் சக்கரை பொங்கல் பண்ணுவேன். ஸோ இப்படி ஊற்றிடணும், அவ்வளோதான். அதுதான் அது ஒன்று நிறுத்தி வச்சோம். போனோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ஊற்றுறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு பாகு இல்லாததுனால இது இலகினாப்பில் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே உறிஞ்சின்றும் இல்லையா? அவள் உறிஞ்சின்றும், அப்புறம் உதிரா. ஸோ அதனால தான் நீங்கள் பாகு வேண்டாம்னு சொல்கிறீங்க இல்லையா? யார் இங்க வெள்ள வாசனைக்கு வந்திருக்குது? டேய் விகோ, விகோ ஹல்வா வேணுமா? ஹல்வா வேணுமா? ஹல்வானா ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஹல்வா, பாட்டி இஸ் டூயிங் ஹல்வா. புட்டுன்னா இவனுக்கு தெரியாது, ஹல்வா தான். பாட்டி என்ன பண்றா? అవ్వ ఏం చేస్తుంది? అవ్వ ఏం చేస్తుంది? హల్వా చేస్తుందా అవ్వ? హల్వా. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுமா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வீடியோ எடுக்கிற அம்மா, யூ ஷுட் பி குவாய்ட், கீப் குவாய்ட். நோ பேபி நோ. மை காட், ஹல்வா வாசனை கெட்டியாகுது பாரு. ஓகே ஓகே, சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படி கை விடாமல் நீங்கள் அதை. ஆமாம், அப்போ தான் வெல்லம் உறிஞ்சுக்கும் இல்லையா? ஸோ எங்கேயும் லம்ப்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்படி. இந்த மாதிரி எவ்வளோ கெட்டியாக இன்னும் 1 மணி நேரத்தில் போல போல. ஏன் அத்தை, அப்போ இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நெய் முந்திரி வறுத்ததும் அவ்வளோதான், வேறு நெய்யே கிடையாது, நெய் கம்மி தான். அப்போ வந்துட்டு நல்லா ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுங்க. நெய் குறைச்சல் அண்ட் அவல் உடம்புக்கு நல்லது, வெல்லமும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லது வெள்ளை சர்க்கரையை விட. ஸோ இப்போவே முந்திரியும் போடுறீங்க. குவாய்ட் குவாய்ட், வெயிட். தேங்காய் துருவலும் போடணும். ஓ, மேலாக தேங்காய் துருவல் போட்டுட்டா நம்ம கூட்டு டோட்டலாக எவ்வளோ நிமிஷம் ஆகுது நம்மளுக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆகிடும்ப்பா. 1/2 மணி நேரம், மிஞ்சி போனால் 1/2 மணி நேரம். ஓகே. யாருக்கும் இங்கே ரெடியாக இருக்கு. முதல்ல பாபாஜி சாய் பாபாக்கு நைவேத்தியம் வச்ச அப்புறமா தான் உனக்கு. ஓகேவா? ஓகேவா?
ரெடியாத்தா? ரெடிப்பா. ஓகே ஓகே. இப்போ நம்ம நார்மலாக அரிசியில் புட்டு பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு அவலில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் புட்டு இஸ் ரெடி. இப்போது நம்ம ஜஸ்ட்டு தேங்காய் துருவல் மாத்திரம் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம் வாங்க. ரொம்ப அவசரம் புட்டு சாப்பிடணுன்ட்டு. சரி, நீங்கள் தெலுங்குலலாம் வேற நடுவில் பேசுகிறீங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டோம். இதுக்கு ஏதாவது அளவு இருக்காத்தா? தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுருக்கு. ஓகே, இப்போ 1/4 மூடி தேங்காய், 1/4 மூடி தேங்காவை துருவி மேலாக அது வறுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். புட்டு இஸ் ரெடி நவ். அவ்வளோ தண்ணி எடுத்து பார்த்தியா? ஏன் இது வந்துட்டு எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் நம்ம இந்த புட்டு? 2 நாள் வச்சுக்கலாமா? தேங்காய் போடுறதால இன்னைக்கும் நாளைக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக புட்டு பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் மேலே தேங்காய் தூவி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணால் புட்டு வந்து நல்லா 1 வாரம் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கலாம், எல்லாம் வறுத்துடுறோம் இல்லையா? ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வச்சுக்கலாம். தேவையானப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் போடுறதால ஒரு 3 நாள் தேவை நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தேங்காய் போட்டு பண்ணால் நம்ம 1 வாரம் வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக வந்தாச்சாத்த? பர்ஃபெக்டாக வந்துடுது. ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் எந்த ஸ்வீட் பண்ணாலும் முதல்ல நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது பழக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா Thursday, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதனால் அவல் போட்டு பாபாவுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணால் வாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சூப்பர் தான். நம்ம அரிசி புட்டு மாதிரியே இருக்குது, ஆனால் அவள் டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது. இது ஒரு Thursday vlog. ஸோ நம்ம பாபாவுக்கு புட்டு நைவேத்தியம் வச்சு அந்த சாப்பிட்டு நானும் சாப்பிட்டுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு சூப்பர் கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.